மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் மிதுன ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் கன்னியா ராசி மிதுன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ மிதுன ராசி நண்பர்களுக்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதி புதன் உங்களுடைய ராசியில் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஆனாலும் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் அஸ்தமனமாக இருக்கார். அப்போது மாதம் பிறந்து 4ஆம் தேதி வரை மிதுன ராசி நண்பர்களுக்கு ஓஹோன்னு சொல்லக்கூடிய நேர காலங்கள் கிடையாது. சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நேர காலங்கள் எல்லாம் கிடையாது. நாம் மற்றவங்களை பார்த்துக்கிறோமோ இல்லையோ நம்மளை நம்ம பார்த்துக்கிடணும். போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துடும், செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துடும், வாங்காத இடத்துல வாங்கினன்னு பேர் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆணி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி சூதானமாக இருந்துக்கிறது முக்கியம். கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். சனிக்கிழமை மாதம் பிறக்கப்படுது அப்படின்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த 4 நாட்கள் முடிஞ்சளவுக்கு வெளியூர் பயணமோ அல்லது வண்டி வாகனங்கள் சமாச்சாரமோ யாருக்காவது காசு பணம் கடனை கொடுக்கறது வாங்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் நீங்கள் ஒத்தி வைக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். பொதுவாக யாராக இருந்தாலும் தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வரமே தவிர அப்பாவால் மேலுக்கு வந்தேன், தாத்தாவால் மேலுக்கு வந்தேன், அண்ணன் தம்பிங்களால் மேலுக்கு வந்தேன்னு சொல்கிறதெல்லாம் 100% கூட கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவங்கவங்க மேலுக்கு வர்றதுக்கு நாயா பேயா உழைச்சி கஷ்டப்பட்டு தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலைனாலும் பரவாயில்லைங்க, யாரும் கேட்டுக்கிட மாட்டாங்க. இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோம்னா சங்கடமாகி போய்டும். அப்போது மிதுன ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆணி 1லிருந்து ஆணி 4ஆம் தேதி வரைக்கும் சூதானமாக இருங்க. அதுபோக மிதுன ராசியாதிபதி புதன் மிதுன ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் தான் புதன் இருக்கிறார். அப்போ புதன் நமக்கு எத்தனை டிகிரியில் இருக்கிறாருன்னா சரியாக 60 டிகிரியில் இருக்கிறார். மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதத்தில், அதே 60 டிகிரி மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதத்தில் தான் சூரிய பகவான் இருக்கார். அப்போ முழுமையாக அஸ்தமனம் ஆயிட்டார். அப்போ சூரிய பகவான் 5 டிகிரி மாறணும். 5 டிகிரி மாறணும்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஆணி மாதம் 5ஆம் தேதி வரை, 4ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க, போதுமானது. 5ஆம் தேதி பார்த்துக்கிடலாம். அதுபோக 7ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 21ஆம் தேதி, 11ஆம் தேதி இல்லை 7லிருந்து 21ஆம் தேதி வரை இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அருமையான நேரம், அற்புதமான நேரம். என்னைக்கோ நீங்கள் விதைச்ச விதை இன்னைக்கு இந்த மாதத்தில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்றைக்கோ நீங்கள் செய்த உதவி, என்றைக்கோ ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, என்றைக்கோ ஒரு வேலையை தொடங்கியிருப்பீங்க, நீண்ட நாள் கனவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உங்கள் மனசில் கட்டி வச்சுருந்த அந்த மனக்கோட்டை எல்லாமே இந்த தருணத்தில் நெசக்கோட்டையை காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெஜத்தில் கோட்டை கட்டுற மாதிரி. அப்போ இந்த 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை அப்படி என்ன சார் அதிசயம் நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகுது அப்படின்னா சூரிய பகவான் அப்படின்றவர் மிதுன ராசி நண்பர்களுக்கு 3 குடையவர். 3வது பாத்தியத்துக்கு அதிபதி தானுங்க சூரியன். அப்போ சூரியன் தன்னுடைய எதிரியான ராகு, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த ராகு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் தானுங்க, ராசிநாதன் தான், உங்களுடைய ராசிநாதன் தானுங்க. ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் மிதுன ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் 347 டிகிரியில் இருக்கிறாருங்க ராகு. அப்போ ராகுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவாரே, அந்த நேரம் நமக்கு சிறப்பாக இருக்கும். நம்ம முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. நம்ம நல்ல விதமாக இருக்கிறதுக்கு 4 பேர் காரணம்னா, நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க அப்படின்னா நமக்கு கெட்டது செய்கிறதுக்கு 4000 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த விரோதமாக இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்க இருக்கிறாங்க இல்லையோ, மிதுன ராசியை சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க.
அப்போது அந்த தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், என்றைக்கோ நம்ம செஞ்ச புண்ணியம், என்றைக்கோ நம்ம விதைச்ச விதை இந்த நேரத்தில் ஒரு விருட்சமாக வர்றதுக்கும், என்றைக்கோ நம்ம செய்த ஒரு நல்லது இந்த நேரத்தில் நமக்கு பல மடங்கு நல்லதாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் சார் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை வாய்ப்பில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். ஏற்கனவே காசு பணம் கொடுத்து விட்டோம் வரலையேன்ற சங்கடங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் வந்து சேரும். பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்குது சார், நான் ஏன்டா இருக்கணும் எதுக்கடா இருக்கணுன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், நான் கொடுத்து தான் பழக்கப்பட்டேன், வாங்கி பழக்கப்படலை, இப்போ வாங்கிறது மட்டும்தான் என் பொழப்பாக இருக்குது, நான் மீளவனா மீள மாட்டேனான்னு எனக்கு தெரியல. இந்தளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? மனசார சொல்கிறேன், வர ஆனி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 21ஆம் தேதி வரை தகரிய ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராகு பகவானுடைய சாரம் ஏறி இருக்க, ராகு 10வது பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிநாதனுடைய வீடான உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் ஏறி இருப்பது சிறப்பு. அதுபோக 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறார். வருடத்துக்கு ஒரு முறை தானுங்க சூரிய பகவான் மிதுன ராசிக்கு வருவார். வருடத்துக்கு ஒரு முறை தானுங்க செவ்வாய் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வருவாங்க. இந்த 2 கிரகங்கள், சூரியன் 1 மாதம் அப்படின்னா செவ்வாய் 40 நாள். அப்போது ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 28ஆம் தேதி வரை லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். 4 நாள் தான் உங்களுக்கு சங்கடங்களாக சொன்னே தவிர 4 நாள் பிறகு ஆனி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தானுங்க. நிச்சயமாக சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, சார் மிதுன ராசிக்கு 12வது பாவகத்தில் நமக்கு குரு பகவான் இருக்காரே சார், 12வது பாவகத்தில் குரு பகவான் இருந்தாலும் சந்திரனுடைய சாரம் தானே சார் வாங்கியிருக்காரு. சந்திரனுடைய சாரம் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 40 டிகிரியில் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் குரு இருக்கார். குரு வாங்கியிருக்கிறது தனஸ்தானம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய சாரம். சந்திரன் மாத தொடக்கத்தில் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி மிதுன ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கிறார், குருவுடைய பார்வையில் இருக்கிறார். குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்க குரு சந்திரனை பார்க்கக்கூடிய தருணம். அப்போ நமக்கு குருச்சந்திர யோகம், இந்த யோகம் புதனாதித்ய யோகம், புதனும் சூரியனும் ஒரே பாவகத்தில் இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல செயல். அந்த வகையில் மிதுன ராசியில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் எல்லாம் விலகப் போகுது. நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை இந்த மாதத்தில் வந்து சேரப்போகுது. ஆனி மாதம் 32 நாளும் நமக்கு நல்லது செய்ய வேணாம் சாமி. 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 13 to 14 நாள் நமக்கு சிறப்பாக இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. நான் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்த வேலையிலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல, கமிட்மெண்ட்டுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன், இந்த வேலையிலேருந்து வெளியே வந்தால் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா? போகலாம். இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, எங்கே வெளியே போனால் வேலை கிடைக்காம போயிடும் போல் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் வெளியே வரலாம். வேலை மாற்றங்கள் பண்ணணுமோ தாராளமாக செஞ்சுக்கிடலாம். சார் உங்கள் பேச்சு கேட்டு தான் சார் நான் வரப்போகிறேன், செய்ய போகிறேன், சங்கடங்கள் ஏதாவது வந்துட்டு போகுது சார். நீங்கள் அனுபவிக்காத சங்கடமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மனுஷன் எவ்வளோ சிரமப்படணுமோ, கஷ்டப்படணுமோ, சங்கடப்படணுமோ இதெல்லாமே பட்டுட்டீங்க ஏற்கனவே. புதுசாக சங்கடப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. வரக்கூடிய ஆனி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் சாமி சத்தியமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, அதில் மாற்று கருத்து கிடையாது. பொதுவாக ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த கிரகம் ஒரே மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்ட்டு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம், சத்தியமாக அப்படி கிடையாது. ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் வருதுன்னா அந்த பாவகத்தில் 3 நட்சத்திரத்தில் வருவாங்க. அந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி இருக்கிற இடத்த கொண்டு தான் நமக்கு நல்லது செய்வாங்க. இப்போது ஆனி மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசிக்கு வராரு அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் தான் சூரியன் வருவார். நமக்கு நல்லது பண்ணணும். நல்லது பண்ணாத காரணம் என்னன்னா நம்ம ராசிநாதன் அஸ்தமனம் ஆயிட்டார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் கிட்டத்தட்ட 4லேருந்து ஒரு 5 நாளைக்கு 4 நாள் 5 நாளைக்கு சங்கடங்கள் கொடுக்கும். அதுக்கு மேற்கொண்டு பரவாயில்ல. 7ஆம் தேதி நமக்கு ராகு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சூரியன் வராரு அப்படின்னா ராகு தான் அந்த இடத்துல நாயகனாக இருப்பார். ராகு நமக்கு
10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு, நம்ம ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அவர் பரிவர்த்தனை நல்லவராயிடுவார். அப்போ நமக்கு அந்த இடத்துல நல்லது செஞ்சே தான் தீரணும். ஆனி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 11 நாள் நமக்கு குரு பகவானுடைய சாரத்தில் சூரியன் வருவார். குரு பகவானுடைய சாரத்தில் சூரியன் வராருன்னா குரு பகவான் 12வது பாவகத்திலேயே மறைஞ்சே இருந்தாலும் சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறது நமக்கு சிறப்பு. அதுபோக சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சுக்கிர பகவான் வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் சுக்கிரன் வந்துடுவார். இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அப்போது சூரியன் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு நல்லது பண்ண போகிறாரு. 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை, 21ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் வருவாரே சூரியன், அப்போவும் நமக்கு நல்லது பண்ண போகிறார். இதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக 4வது பாவகத்துக்கு அதிபதி ராசியாதிபதி புதன் உங்கள் ராசியில் இருந்து கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறார், மிதுன ராசியில் தான் இருக்க போகிறார். 5 நாள் வரைக்கும் நமக்கு பாதகத்தை கொடுத்தாலும் மீதி 10 நாள் அந்த புதனே நமக்கு நல்லது பண்ண போகிறார். எந்த மாதிரியான நல்லது பண்ணுவார் அப்படின்னா, படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு அமைய போகுது. அதுபோக மாணவ செல்வங்களுக்கு 10வது படிச்சுட்டு நம்ம படிப்பு படிக்க போகிறேன், 11th 12th படிக்க போகிறேனுங்க, 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்க போகிறேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நல்ல எண்ணம் சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும். இதுதான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும், இதை படித்தாதான் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும் அப்படின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக ஏற்படுத்தும். ப்ராட் மைண்டான ஒரு சூழ்நிலை இது. ஆனி மாதம் என் கணக்கு பிரகாரம் ஆனி மாதம் கிட்டத்தட்ட ஒரு 5 தேதி வரைக்கும் பொறுத்துக்கோங்க. அந்த ஆனி மாதம் 5 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஜூன் மாதம் கரெக்டாக 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் 20லிருந்து உங்களுக்கு நேர காலங்கள் உண்மையிலே சொல்கிற சூப்பராக இருக்கும். படிக்கக்கூடிய படிப்பு இதுதான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும், இந்த ஊரில் தான் படிக்கணும், இந்த காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். சில பேருக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு ஏற்படும். சில பேர் இடம் வாங்குவீங்க. நான் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறேனுங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறேனுங்க, இது வரைக்கும் மனசில் தான் கோட்டை கட்டிகிட்டு இருக்கிறேன், என்னால் நிஜத்தில் கோட்டை கட்ட முடியலன்னா அந்த நேரம், அதாவது நீங்கள் ஜூன் மாதம் 20ஆம் தேதிங்க, அதுதானுங்க நமக்கு தமிழ் தேதி ஆனி மாதம் 5ஆம் தேதி. அந்த 5ஆம் தேதியிலிருந்து ஆனி 5லிருந்து ஆனி மாதம் கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதிக்குள்ளார, இந்த 15 தேதிக்குள்ளார இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு மண் அல்லது மனை வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு வாகன யோகம் கொடுக்கும். பொதுவாக ஒரு வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், அந்த பிராப்தம் இருந்தால் தான் நம்மளால் செஞ்சுக்கிட முடியும். எத்தனையோ பேர் காசு பணம் வச்சுருந்து ஒரு வாகனம், சொந்த வாகனம் இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, சொந்தமாக வீடு இல்லாதவங்க இருக்க தான் செய்கிறாங்க. என்ன தான் வீம்புக்கு வீரியத்துக்கு வாகனம் வாங்கியிருந்தாலும் அவங்களால 3 மாதம் கூட வச்சுருக்கிற முடியறதில்லை. 4 வீடுக்கு 5 வீடு வாங்கியிருந்தாலும் அவங்க அந்த இடத்துல இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த பிரபஞ்சத்துடைய உறுதுணை இல்லாமல், இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் இல்லாமல் யாராலையும் மேலுக்கு வந்துட முடியாது. இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள் ஆனி மாதம் அந்த 5 தேதியிலிருந்து ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக உங்களுடைய லைஃப்பில் இதுதான் என்னுடைய வாழ்நாள் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்ததுங்க, அச்சீவ்மெண்ட்டாக இருந்ததுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனி மாதம் 1லிருந்து 5 தேதிக்குள்ளார தயவுசெய்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுறது, லாட்ரியில் பணம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தயவுசெய்து வச்சுக்க வேண்டாம். அதன் பிறகு அந்த 5 தேதிக்கு மேற்கொண்டு நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நண்பர்களே, அது போக எல்லோரும் சொல்கிற மாதிரி மிதுன ராசிக்கு 9வது பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறாரே அப்படின்னாலும், மிதுன ராசிக்கு 9வது பாவகத்தில் சனி பகவான் இருந்தாலும் புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 325 டிகிரியில் இருக்கிறத அவர் சாதகமாக தான் பண்ண போகிறாரு. செவ்வாய் நமக்கு மாத தொடக்கத்தில் 10 டிகிரியில் தான் இருக்க போகிறாரு. 10 டிகிரியிலிருந்து 30 டிகிரிக்குள்ளார 20 டிகிரின்றது 28 நாள். ஒரு கிரகம் சொல்கிறத விட செவ்வாய் 20 டிகிரிக்கு வர்றதுக்கு 28 நாள் டைம் எடுத்துக்குவார். சரிங்களா? இதுதான் செவ்வாய். இதே சூரியன் பார்த்திங்கன்னா 20 டிகிரிக்கு 20 நாள் தான். அப்போது எப்படி பார்த்தாலும் மிதுன ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆனி மாதம் சாதகமாக இருக்க போகுதே தவிர பாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்.
அனுபவித்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணங்கள் இருக்குதா, வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகம் அனுப்பி வைங்க. துல்லியமாக அருமையாக வேதகால முறைப்படி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தரணுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.